அதை நாங்கள் அதை பற்றி கவலைப்படலைங்க. எங்களுக்கு எந்த சினிமா எப்போ வருதுங்கிறதெல்லாம் நாங்கள் அரசியல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேர்தல் பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமா பணியை இப்பொழுது நாங்கள் பார்க்கவில்லை. அரசியலோடு நாங்கள் அதை தொடர்புபடுத்தி பார்க்கல. வந்தால் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, வரலைன்னா பார்க்காதவங்க பார்ப்பாங்க. சார், தாவேகா நிர்வாகிகள் சிபிஐக்கு சம்மன் போய் விசாரணை ஆஜராயிருக்காங்க. இப்போ விஜய்க்கு சிபிஐ சம்மன் இருக்கு. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கவலை. நாங்கள் எங்கே வேலை எங்கள் வேலை தான். இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த கட்சி திமுக தான் அமித்ஷா விமர்சனம் பண்ணியிருக்காரு. சார், அவங்க சொல்கிறது ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னால் ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். சும்மா பொய்யா குற்றச்சாட்டுக்களை சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஊழல் செஞ்சிருக்கு, எங்கே ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு வேணால் 3200 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். சார், அது வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு பட்டியல் தான். அது சும்மா தேர்தலுக்காக வேண்டி கொடுத்துருக்காரு. தேர்தல் பரப்புரையிலே பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். அதற்கான மறுப்புகளை நாங்கள் அந்தந்த மேடைகளிலேயே சொல்லிவிடுவோம். நாங்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த ஊழலும் செய்யவில்லை. எனவே அதை மறுப்பதற்கான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அப்புறம் மு.க. ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் கனவு மெய்க்காது அப்படின்னு அமித்ஷா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் மெய்க்காதுன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? அது மெய்ப்பிக்க வைக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கடமை. எங்கள் தொண்டன் செய்கிற வேலையை அவர் அமித்ஷா எப்படி செய்வார்? பாஜக தொண்டர் திமுகவுக்கு வேலை பார்க்க போகிறாரா? கிடையாது. திமுக தொண்டன் நிச்சயமாக தன்னுடைய பணியை சிறப்பாக. அமித்ஷாவுடைய தொடர்ச்சியான வருகை தமிழ்நாட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்தும்? எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஏமாற்றம் தான் அவருக்கு ஏற்படும்.